விவசாயிகள் வேதனை. சிற்றம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கரில் விளைந்த சுமார் 10,000 மூட்டை நெல் மழையில் நனைந்து சேதம். அறுவடை முடிந்து 1 மாதம் ஆகியும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை எடுக்காததால் விவசாயிகள் அவதி. பெரு விவசாயிகள் மற்றும் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களின் நெல் மூட்டைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சிறு வியாபாரிகளை கஷ்டப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆட்சியர் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் சிற்றம்பாக்கம், பேரம்பாக்கம், தென்கரணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கரில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து கடந்த 1 மாதத்திற்கு முன்பு அறுவடை செய்த நிலையில் அதை உலர வைக்கவும் பாதுகாக்கவும் போதிய நெல்களம் இல்லை எனவும் தங்கள் பகுதிக்கு நெல்களம் அமைத்து தர வேண்டும் எனவும் மேலும் தற்பொழுது 1 மாதத்திற்கு முன்பு அறுவடை செய்த நெல் பேரம்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நாளொன்றுக்கு 400 மூட்டைகள் மட்டுமே எடுப்போம் எனவும் அந்த 400 மூட்டைகளையும் பெரு விவசாயிகள் செல்வந்தர்களின் 500 மூட்டை 1000 மூட்டைகள் மட்டுமே முதலில் கொள்முதல் செய்வதாகவும் சிறு குறு விவசாயிகளின் நெல் மூட்டைகள் காற்றில் பறக்க விடப்படுவதால் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்களை பாதுகாத்து வரும் நிலையில் கடந்த 2 தினங்களாக அதிகாலையில் பெய்த மழையின் காரணமாக சாலை ஓரங்களில் வயல்வெளிகளில் தார்பாய் போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்த நெல்கள் நனைந்து முளைத்து விட்டதால் பெரும் மன உளைச்சலுக்கும் இன்னலுக்கும் ஆளாகியுள்ளனர். கடன் வாங்கி பயிர் செய்த எந்த பலனும் இல்லாமல் மீண்டும் நெல்கள் முளைக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் இதே நிலை நீடித்தால் அனைவரும் தற்கொலைதான் செய்ய வேண்டும் எனவும் சிற்றம்பாக்கம் பகுதியில் மட்டும் 500 ஏக்கரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளின் சுமார் 10,000 மூட்டைகள் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் எடுக்காமல் பாராபட்சம் காட்டுவதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் இதில் தலையிட்டு அறுவடை செய்து 1 மாதம் ஆகியுள்ள நெல்களை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் மீறும் பட்சத்தில் ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் விவசாயிகள் முளைத்த நெல்களை கையில் வைத்துக்கொண்டு பெரும் ஏக்கத்துடன் காத்து கிடக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து தரப்பு விவசாயிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் ஏற்கனவே அறுவடை செய்து 1 மாதமாக காத்திருக்கும் நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையில் நெல்கள் நனைந்துள்ளதால் அரசு நெல் கொள்முதல் செய்ய 10 நாட்களுக்கு மேல் ஆகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். கலெக்டர் ஐயாவும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து இதை இங்கே கொள்முதல் பண்ணாதான் எங்க இந்த 100 குடும்பமும் தப்போம், இல்லைன்னா சூசைட் தான் பண்ணணும். பேரம்பாக்கம் டிசிபி தான் அதான் முந்தி 74 தானே போய் வாயா அப்படின்றாங்க. பெரிய பெரிய விவசாயிகளே போடுறாங்க, குடோன்ல வச்சுங்கிறாங்க. அவங்கெல்லாம் 2000 சிப்பான் 3000 சிப்பான் அப்படி போடுறாங்க. இதுல வேற கட்சிக்காரங்க வேற அவங்கள தான் பாக்குறாங்க. எந்த ஒரு 100 மூட்டை ஆகும், அது 100-120 சிப்பா ஆகும். அதே இந்த மாதிரி பண்ணிங்க எடுக்கிறாங்க. சந்தையில் எதனா போட்டு கொடுங்க, கையெழுத்து கூட கும்பிடுறேன். அப்போ கூட அவங்க சட்டம் பண்ணல. காசு 60 ரூபாய் கேட்குறாங்க. 60 ரூபாய் கேட்குறாங்க, 60 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. என்ன பண்றது? நாங்கள் வேற வழி தெரியல எங்களுக்கு. மாவட்ட ஆட்சியர் தான் இதை ஏற்பாடு பண்ணி தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இதை. இல்லைன்னா நாங்கள் இந்த 100-150 குடும்பம் அவ்வளோதான். வேற மாதிரி தான் விவசாயமே பண்ண முடியாது இதோட. உன் பேர் என்ன? என் பேர் வீரராகவன்பா.